குழந்தைகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுநீரகத்தின் பணிகளை பற்றி பார்ப்போம். நமது உடலில் நீரையும் மின்பகு பொருட்களையும், அதாவது இங்கிலீஷில் எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மின்பகு பொருட்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது நமது சிறுநீரகம். இரத்தத்தில் உள்ள அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது இந்த சிறுநீரகம். இரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வோடு பரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது. சவ்வோடு பரவல் அப்படின்னா அதாவது உயர அழுத்தத்திலிருந்து தாழ்வான அழுத்தத்திற்கு நீர் பரிமாற்றம் செய்யப்படும். அப்போ சமமான நீரும் மற்றும் அதில் உள்ள பொருட்களின் கலவையும் இருக்கும். அதுதான் சவ்வோடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வோடு பரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது. பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுப்பொருள்களான குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. இதெல்லாம் சிறுநீரகத்தின் பணிகள். நமது உடலில் நீரையும் மின்பகு பொருளையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. இரத்தத்தில் அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வோடு பரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது. பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பொருள்களான குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. நெஃப்ரானின் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1 மில்லியனை விட அதிகமான நெஃப்ரான்கள் அமைந்துள்ளன. இவை சிறுநீரக நுண்குழல்கள் என்று இவற்றை அழைக்கலாம். நெஃப்ரான்களுக்கு சிறுநீரக நுண்குழல்கள் அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான்கள் ஆகும். இதுதான் நெஃப்ரானை பற்றின ஒரு முன்னுரை. இப்போ அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நெஃப்ரானிலும் சிறுநீரக கார்பசல்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த சிறுநீரக கார்பசல்ஸ் இருக்கக்கூடியது இரத்த நாளங்கள் ஆக இருக்கும். இரத்த நாளங்கள் நுண்ணாளங்களின் தொகுப்பாக இருக்கும். அந்த கார்பசல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாமரூலஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்பசல்ஸை கிளாமரூலஸ் இரத்த நுண்ணாளங்களின் தொகுப்பாக கிளாமரூலஸ் அப்படின்றது இருக்குது. இந்த கிளாமரூலஸ் அப்படின்றது மால்பீஜியன் கிண்ணம் அப்படின்ற ஒரு உறுப்பில் இருக்குது. ஸோ இந்த இரத்த நுண்ணாளங்கள் எதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் உட்செல் நுண்தமனி அப்படின்றது உள்ளே வருது. அது மூலமாக ரத்தம் இதன் வழியாக வருகிறது, நுண்ணாளங்கள் வழியாக. அந்த கிளாமரூலஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள தேவையற்ற பொருட்கள் வடிகட்டப்படுகிறது, வடிநீராக வடிதிரவமாக வெளியே வருகிறது. ஸோ இந்த இரத்த நாளங்கள் திரும்ப வெளியில் வரும்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிசெல் நுண்தமனி. ஸோ இதில் உட்செல் நுண்தமனி, வெளிசெல் நுண்தமனி அப்படின்னு 2 இருக்குது. உள்ளே இருக்கக்கூடியது இரத்த நுண்ணாளங்கள். இப்போ இந்த பவுமேன் கிண்ணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பவுமேன் கிண்ணம் அப்படின்றதுல இந்த இரத்த நுண்ணாளங்கள், அதாவது கிளாமரூலஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பசல்ஸ் இல்லை மால்பீஜியன் கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். மால்பீஜியன் உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறுநீரக கார்பசல்ஸில் கிண்ண வடிவத்தில் காணப்படுது பவுமேன் கிண்ணம். உள்ளே இருக்கக்கூடியது இரத்த நுண்ணாளங்கள் கிளாமரூலஸ். அந்த கிளாமரூலஸில் உட்செல் நுண்தமனி மற்றும் வெளிசெல் நுண்தமனி அப்படின்றது 2 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இரத்தமானது கிளாமரூலஸில் உள்ள நுண்ணாள தொகுப்பில் உட்செல் நுண்தமனி வழியாக உட்சென்று வெளிசெல் நுண்தமனி வழியாக வெளியேறுகிறது. அப்போ இரத்த நாளங்கள் மூலம் ரத்தம் உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிளாமரூலஸில் உட்செல் நுண்தமனி மூலமாக உள்ளே போய் வெளிசெல் நுண்தமனி மூலமாக இரத்தமானது வெளியேறுகிறது. அப்போ இந்த பவுமேன் கிண்ணத்திலிருந்து பின்னாடி வெளியில் வரக்கூடிய நுண்குழல்களை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு இது அப்படின்னு பார்த்தோன்னா அண்மை முனை சுருள். ஸோ இதில் சுருளாக இருக்குது, பக்கத்தில் முனை சுருள் அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்கனால அண்மை முனை சுருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து பின்னாடி யூ வடிவமாக இருக்குது. இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஹென்லீஸ் லூப் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஹென்லியின் வளைவு அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய சுருள்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் தொலைவில் உள்ளதுனால அதை சேய்மை முனை சுருள் நுண்குழல் அப்படின்னு அதைய தனியாக பேர் கொடுக்குறாங்க. அண்மை முனை
சுருள், அது இல்லாமல் சேய்மை முனை நுண்சுருள், நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹென்லேயின் வளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எதோட வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேகரிப்பு குழல் அப்படின்றது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சேகரிப்பு குழல் அப்படின்றதும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இதில். அப்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிறுநீரகத்துலேயும் மில்லியன் நெஃப்ரான்கள் இருக்குது. அந்த மில்லியன் நெஃப்ரான்களில் ரீனல் கார்பசல்னு ஒன்று இருக்குது. இந்த கார்பசலில் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிறுநீரக கார்பசல்ஸ். இந்த சிறுநீரக கார்பசலில் ஒரு மால்ஃபீஜியன் கிண்ணமும் இதில் இரத்த நுண்ணாளங்கள் அதாவது கிளாமருலஸ் என்பதும் உட்செல் நுண்தமனி வெளிசெல் நுண்தமனியை கொண்டுள்ளது. அப்போ அந்த மால்ஃபீஜியன் கேப்சுலை தொடர்ந்து அண்மை முனை சுருள், அதுக்கப்புறம் யூ வடிவிலான ஹென்லியின் வளைவு, அதுக்கப்புறம் சேய்மை முனை சுருள், அதுக்கப்புறம் இங்கே சேமிப்பு குழல், இதெல்லாம் வந்து இதனுடைய பாகங்கள், நெஃப்ரானின் பாகங்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நுண்குழல் சேகரிப்பு நாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நுண்குழல் சேகரிப்பு நாளம் எதில் திறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரீனல் பெல்விஸ், சிறுநீரக பெல்விஸ் அப்படின்றதுல ஒன்று திறக்குது. அங்கே திறக்கும்போது நைட்ரஜன் கழிவுகள் எல்லாம் வடிகட்டப்படுகின்றன. பின்னர் சிறுநீரானது சிறுநீர் பையில் போய் சேருகிறது. ஏன்னா இந்த நெஃப்ரான் அப்படின்றது சிறுநீரகத்தில் இருக்குது. சிறுநீரகத்திலிருந்து வெளியிலே வரக்கூடிய ஒரு குழிப்பகுதிக்கு பேர் தான் ஹில்லம். அந்த ஹைலம் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிறுநீரக பெல்விஸ் அப்படின்ற பகுதியும் ஒரு குழிப்பகுதியாக இருக்கும். அந்த சிறுநீரக பெல்விஸ்க்கு இந்த சேகரிப்பு குழல்கள் நுண்குழல் மூலம் வந்தடையும் சிறுநீரானது சிறுநீர் பையை சென்றடைந்து சிறுநீர் புறவழி பகுதி மூலம் வெளியேற்றப்படுகிறது. இந்த செயலை இந்த செயலை செய்வதற்காக தான் இந்த நெஃப்ரான் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகுப்பில் இது போதும். இனி அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி.